தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ராபிட்டோ நிறுவனத்துல நான் ராபிட்டோ ஃபுட் டெலிவரி ஓட்டும் பொழுது எனக்கு ஒரு சின்ன விபத்தாச்சு. அந்த விபத்தின் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோ நிறுவனம் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என் ஐடியா லாக் பண்ணி ஒரு 450 ரூபா ஃபைனை போட்டு விட்டாங்க. என்ன ரீசன் நடந்துச்சு, எனக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ராபிட்டோ பைக் டாக்ஸில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோ நீங்க பாருங்க. ராபிட்டோ ஃபுட் டெலிவரி பண்றதாலும் சரி, ராபிட்டோ பைக் டாக்ஸி பண்றதாலும் சரி, உங்களுக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம், நீங்க வீடியோ உடனே பார்த்துட்டு போறவங்களுக்கு ஒரே விஷயத்தை ஒரே வார்த்தையில சொல்ல போனோம் அப்படின்னா, உங்களுக்கு ராபிட்டோ ஓட்டி உங்களுக்கு விபத்தானாலோ இல்ல ஃபுட் டெலிவரி ஓட்டி ஏதாவது சின்ன விபத்தானாலோ அவங்க உங்க மேல ஃபைன் போடுவாங்களே தவிர உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். சரி, வாங்க வீடியோக்குள்ளாட்டி போலாம். நான் என்ன பண்ண வந்து பாத்தீங்க அப்படின்னா, சென்னையில வந்து சரி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் வந்து சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் இருந்து எந்தெந்த ஜாப் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ்ன்னு சொல்லி நான் எப்பயுமே செக்அப் பண்றதுக்காண்டி எப்பயுமே ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ராபிட்டோ பைக் டாக்ஸி ரெகுலரா ஓட்டிட்டு இருந்தேன். எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் கண்டினியூட்டியா காலையில 6 மணில இருந்து நைட்டு 11 மதியம் 11 மணிக்கும் சாயங்காலம் 3 மணில இருந்து நைட்டு 11 மணிக்கு வந்து கண்டினியூட்டியா வந்து பாத்தீங்கன்னா ராபிட்டோ பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தேன். என்னாச்சு அப்படின்னா ராபிட்டோ பைக் டாக்ஸி என்னால ஓட்ட முடியல. என்ன ரீசன்னா, வண்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம எப்படி சொல்றது, பின்னாடி வெயிட்டா உட்காடுறாங்க. என் வண்டி இன்ஜின் வேலை பார்த்துட்டு வந்த வண்டி, அந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டுன்னு வண்டியில சலசலத்து ஒரு வண்டி ஏதோ சீஸ் ஆகுற மாதிரி எனக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கப்புறம் பைக் டாக்ஸி ஓட்டே எனக்கு பயமாயிருச்சு. என்ன ரீசன்னா, சென்னை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் காரணம். நான் எதற்காக வந்து பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸியை குயிட் பண்ணிட்டு ஃபுட் டெலிவரி போனது காரணம், செம்ம அடி வாங்குது பைக். நீங்க நினைக்கலாம் நம்ம புது பைக் எடுத்துட்டு போய் நீங்க பைக் டாக்ஸி ஓட்டினீங்க வச்சுக்கோங்க, சென்னை டிராபிக்கு கீரை மாத்தி ஸ்கூட்டினா பெட்டர். எனக்கு ஸ்கூட்டி ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், கொஞ்சம் கம்மி. ஆனா நீங்க இந்த கியர் பைக்கா யூஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரச்சனை இருக்கு. கியர் மாத்தி போனா செயின் பிராக்கெட் போயிருது, டைமிங் செயின் போயிருது, அப்புறமா நிறைய பிரச்சனை பைக் டாக்ஸி மூலியமா. அதற்கான சொல்யூஷனே கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இனிமே நான் ஆட்களை யாரும் ஏத்த விரும்பல, அதற்காக நான் என்ன பண்ண போறேன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரி டைப் பண்ணி பண்றதுக்காண்டி அது அப்ளிகேஷன்லேயே ஃபுட் டெலிவரி டைப் பண்ணிட்டேன். அப்ப என்ன நடந்தது, ஃபுட் டெலிவரி வந்து அவங்க வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆக்டிவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதற்காக ஒரு 100 ரூபா பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட போறேன் பாருங்களேன். அந்த நிறுவனத்துல வந்து 100 ரூபா பே பண்ண சொன்னா சார் 100 ரூபா போட்டு நான் வேலைக்கும் சேர்ந்துட்டேன். அதற்கப்புறம் என்ன நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா, நான் வேலைக்கு முதல் ரைடு நினைக்கிறேன், எனக்கு ஃபுட் டெலிவரி முதல் ரைடு. நான் எடுத்து ரெஸ்டாரண்ட் போறேன், நான் பேக் கொண்டு போறேன். ஏன்னா புதுசா ஃபுட் டெலிவரி தானே, பேக் கொண்டு போறேன். டைரக்டா ஒரு ஃபுட் டெலிவரி ஆர்டர் வருது. ஒரு ஆர்டர் 60 ரூபாய். நான் டெலிவரி பண்ண வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டை ரெஸ்டாரண்ட்ல பிக்கப் பண்ணி எடுத்துட்டு வர்ற வழியில நான் அதாவது உங்க எடுத்து இந்த போரூர் தெரியுமா, அந்த போர் பிரிட்ஜ் தெரியுமா, நான் அப்படியே நேரம் ஏறி இந்த பக்கம் ஏறேன் பாத்தீங்களா, நேரா வந்து ஒரு அண்ணன் பைக் அப்படியே என் முன்பிலே கொடுத்தாரு. கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வண்டி அப்படியே ரொட்டேட் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். என் போன் டிஸ்பிளே சுத்தமா நொறுங்கி போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு சேஃபா இருந்துச்சு. ஃபுட்டு பாத்தீங்க அப்படின்னா பக்காவா இருந்துச்சு. நான் கரெக்டா இந்த வண்டி பவுச்சில் வச்சனால ஃபுட்டு பக்காவா இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சு, என் டிஸ்பிளே போயிருச்சு. ஐயோ போச்சேன்னு சொல்லி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த டிஸ்பிளே ஒரு 2000 ரூபா கொடுத்து மாத்திட்டு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபுட் டெலிவரி எப்பவுமே கேன்சல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நான் உடனே ஃபுட்டை எதுவுமே பண்ண மாட்டேன், இப்போ ரெஸ்டாரண்ட்ல கொடுப்பேன். அப்படி இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட கரெக்டான டீட்டெயில் சொல்லுவேன். அப்பதான் நம்ம ரெகுலரா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்ணேன், ஈவினிங் போல கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 ரூபாய்க்கு மேல ஃபைன் போட்டாங்க. அந்த ஃபுட்டோட பிரைஸ் என்னவோ அந்த பிரைஸை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ராபிட்டோ வேலெட்ல ஏற்றி விட்டாங்க. நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றேன், மேடம் இந்த மாதிரி மேடம் எனக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, எனக்கு வந்து ஃபுட் என்கிட்ட தான் இருக்கு, நான் ஈவினிங் 6 மணிக்கு அடிக்கிறேன், நான் ஃபுட்டு டெலிவரி 2 மணி ஒரு 4 மணி ஆயிடுச்சு மேடம், எனக்கு 480 ரூபா நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க, நான் வண்டி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம், என்ன மேடம் பண்றது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னா, இல்ல சார் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து அந்த 400 ரூபாயை பே பண்ணி தான் ஆகணும், பே பண்ணா மட்டும் தான் உங்களோட ஐடி நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேடம் எனக்கு விபத்துக்குள்ளாயிட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வண்டி ரொட்டேஷன் ஆயிடுச்சு மேடம், அது இல்லாமல் எனக்கு ஃபோன் உடஞ்சி போச்சு, டிஸ்பிளே 2000 ரூபா மாத்திருக்கேன், நீங்க ஃபுட்டு ஏன்டா தானே இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட் போய் ஃபுட்டை கொடுக்குறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அந்த 400 ரூபா கிளியர் பண்ணி கொடுக்கணும் பார்த்தா அப்பெல்லாம் முடியாது, அந்த 400 ரூபா நீங்க கட்டினா மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றக்காண்டி என் போன் எப்படி உடஞ்சிச்சு, என்னோட வந்து பாத்தீங்க போனா என்னோட வண்டி என்ன ஆயிருச்சு, என் வண்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் செலவு, வண்டி என்ன ஆயிருச்சு அப்படி இப்படி எதுவுமே அவங்க கேட்கல. அவங்க தேவை என்னோட பொருள் எல்லாமே போச்சு மேடம், நான் என்ன பண்றது, நீங்க ஃபைன் கட்ட சொல்றீங்களே, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க மேடம், ஃபுட்டை கொண்டு போய் திருப்பி கொடுத்துறேன் மேடம் அப்போ நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் வந்து ஃபைன் கட்டி தான் ஆகணும், நீங்கள் ஃபைன் கட்டினா தான் உங்களுக்கு வந்து நான் ஐடி ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க ஜொமேட்டோவில் ஆர்டர் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு கேன்சல் ஆகுதுன்றப்போ முழு பொறுப்பு அவங்களுக்கு தான் வருது, அவங்க வந்து ஃபைன் கட்ட முடியாது, நம்ம மேலே அந்த படி தூக்கி போட்டு விட்றாங்க.
ஆனால் ஒரு விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விக்கியில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா தைரியமாக ஸ்விக்கிலே தயவு செஞ்சு வேலை பாருங்கள். என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த நிறுவனத்திலே ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு உயிரே ஏதாவது அந்த ஒர்க் பண்ணும்போது போயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரேபிட்டோவில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரேபிட்டோட வந்து பைக் டாக்ஸ் தான் அவங்க ப்ராப்பராக பண்ணுறது. அவங்க பைக் டாக்ஸ் மூலம் என்ன இருந்தாலும் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஃபுட் டெலிவரி மூலம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் ஐடி உண்மையாக அப்படியான்னு செக் பண்ணி அவங்க வந்து ஸ்விக்கிக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து ஸ்விக்கி நிறுவனம் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உயிரே போயிடும். அந்த அளவுக்கு தான் நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியை ஒர்க் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபேக் ஐடியை பயன்படுத்தி ஓட்டாதீங்க. என்னன்னா ஃபேக் ஐடி பயன்படுத்த நல்லா தான் இருக்கும். ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடியில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ வரும். இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு பேரில் அந்த மாதிரி தான் க்ளைம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த நிறுவனம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி ஓகே, தயவுசெய்து சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள். நான் ரீசனு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் செம்ம 1000 ரூபா போச்சு, 2000 போச்சு, ஏன்டா வாழ்க்கைன்ற மாதிரி. வெயில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில். அப்படியே வரும்போது ஒரு பாட்டில் தண்ணி அப்படி மண்டையில் வெளியே ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பையும் கொஞ்ச நேரத்தில் வர்றேன், அந்த தண்ணி காஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குது சென்னையில். எனக்கு வந்து நானும் இத்தனை வருஷம் வந்திருக்கேன், இந்த வெயில் ரொம்ப வெயில் தாங்க முடியல. என்னடா வாழ்க்கை, உயிரே போகிற மாதிரி ஒரு வெயில் அடிக்குதுங்க. சாமி பாருங்க, நான் ஒரு இடத்துல வந்து ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் கிடச்சது. அந்த ஒதுக்குப்புறமாக இடம் கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. என்னடா தப்பிச்சு உட்காந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடியலை என்னால். மூஞ்ச பார்த்தாலும் எவ்வளோ டயர்டாக இருக்கும். முன்னாடி இந்த வீடியோ பேசும்போது பார்த்துருக்கீங்க, இப்போ ஒரு வீடியோ பேச பார்த்தீங்க. என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி தயவு செஞ்சு இந்த ஒரு இந்த மாதிரி காலங்களில் அந்த நிறுவனங்கள் வந்து கொடுக்குற ஊதியத்தை வந்து கொஞ்சம் அதிகம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். திருப்பி கொடுக்காம கொள்ளாமல் பழைய ஊதியம் தான் தருவேன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பாவம் டெலிவரி பேசி ரொம்பவே. நானாக பார்த்தீங்கன்னா ஒரு நோயில் அடிப்பட்ட மாதிரி இருக்குது. புரியுதா? செம்ம வெயில். காலை 9 மணிக்கு ஆரம்பித்த வெயிலுக்கு மணி 1 ஆகுது. சரி ஓகே, நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். இதுக்கு மேலே வேலை பார்த்தேன் முடிச்சிங்கன்னா வண்டியோடு போய் விடுவேன் கீழே. அந்தளவுக்கு ஆகி போயிடும். சரி, பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து நன்றி.